பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிற தலைப்பு என்னென்னா, பிரிவினைகள் இடரல்கள் உண்டாக்குறவர்களை குறித்த எச்சரிக்கை. ரோமர் 16 அதிகாரம் 17-18 வசனம் சொல்லுது, அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து நய வசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இந்த ரோமர் கடைசி அதிகாரத்தில் தேவன் முக்கியமாய் நமக்கு தந்திருக்கிற ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாக இது இருக்குது. அது எதை பற்றின எச்சரிப்பு? நம்ம எந்த கற்றுக்கிட்டோமோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த சத்திய வசனத்திலிருந்து என்ன கற்றுக்கிட்டோமோ அதுக்கு எதிரடையாக, அதுக்கு ஆப்போசிட்டாக, அதுக்கு விரோதமாக பிரிவினைகள் கொண்டு வர்றது, அப்புறம் அதில் நம்ம இடரலாகும்படியான சில விஷயங்களை கொண்டு வர்றது, இப்படி செய்கிறவங்க உங்கள் மத்தியில் இருப்பாங்க. அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் விலகி உங்களை காத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி புத்தி சொல்கிறாரு. இப்படிப்பட்டவங்க யாராம்? இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் பண்ணுறவங்களா இருக்க மாட்டாங்க, தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்கிறவர்களாக இருப்பாங்க. இவங்க நலமான வார்த்தைகளை பேசுவாங்க, ஆனால் அந்த வார்த்தைகள் இச்சைக்கு ஏற்றதாக இருக்குமே தவிர தேவ ஆவியினாலே அருளப்பட்டதாக இருக்காது. இப்போது தேவனுடைய வார்த்தையை போதிக்கும் போது 2 விதமாக செய்ய முடியும். ஒன்று, மாம்சத்தில் யோசித்து ஆலோசனை பண்ணி சொல்ல முடியும், அல்லது தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு பேச முடியும். இப்போ நம்ம தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை போதித்த அப்போஸ்தலர்களும் சுவிசேஷகர்களும் ஒவ்வொருத்தரும் தேவ ஆவியினாலே தான் பேசினாங்க. இன்றைக்கும் நம்ம வேதத்தை தியானித்து ஒருவருக்கு புத்தி சொல்லும்போதும் ஆவியானவர் தான் நம்மளுடைய நாவுகளை பயன்படுத்தி சொல்ல வைக்கிறாரே தவிர அறிவுக்கேற்றபடி யோசித்து பேசுவதில்லை. ஆனால் இங்கே வயிற்றுக்கென்று ஊழியம் செய்யக்கூடியவங்கன்னா யார்? தேவ பக்தியை ஆதாய தொழிலாக செய்கிறவங்க. இவங்க என்ன செஞ்சிருவாங்க? இந்த மாதிரி நலமான வார்த்தைகளை பேசுவாங்க. அது எல்லாரும் கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஆனால் அதில் சத்தியம் இருக்காது. இவங்க வஞ்சிக்கிறவங்களா இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. சரி, இந்த எச்சரிப்பை குறித்து வேதத்தில் மேலும் நிறைய வசனங்களை இந்த நாளில் நம்ம சேர்ந்து தியானிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் 6-15 வசனம். தெசலோனிக்கேயருக்கு எழுதின இந்த வசனத்தில் சொல்கிறாரு, மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமைக்கேற்றபடி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். இன்ன விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டுமென்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களிடத்தில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதினாலே அப்படி செய்யாமல், நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்று அப்படி செய்தோம். இப்போது மேலே குறிப்பிட்ட இந்த ரோமரில் சொன்ன இந்த வார்த்தைக்கு ஒரு உதாரணமாக தெசலோனிக்கே சபைக்கு பவுல் சொன்ன ஒரு உதாரணம் என்னென்னா, நீங்கள் உங்கள் மத்தியில் நாங்கள் வரும்போது இந்த சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தோம். நாங்கள் பிரசங்கித்த இந்த முறைமைகளின்படி நடக்காமல் முறையற்று ஒருத்தர் நடக்கிறான்னா நீங்கள் அவனை ஏற்றுக்கொள்ளாதீங்க என்று சொல்கிறார். அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பானா? அவன் இலவசமாக சாப்பிட்றவன், மற்றவங்களுக்கு பாரமாக இருக்கிறவன். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? உங்கள் மத்தியில் பிரசங்கம் பண்ணி சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்த போது உங்களுக்கு நாங்கள் பாரமாக இருக்கலைங்கிறார். இப்போ என்ன அர்த்தம்னா, இவர் போன இடத்துல எல்லாம் சொந்தமாக அவரே வேலை பார்த்து அவருக்கு தேவையான வருமானத்தை அவரே சம்பாதித்து கொண்டார். யாருடைய தயவுலையும் அவர் நிற்கலை. மற்றவங்களுடைய பணத்தை வச்சு அவர் ஊழியம் பண்ணலை. இவர் சொல்கிறாரு, எனக்கு அப்படி உங்களுக்கு பாரமாக
இருப்பதற்கு எனக்கு அதிகாரம் இல்லைன்னு அப்படி செய்யலைங்கிறார். அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு அப்போஸ்தலனா நான் அதை செய்திருக்க முடியும். ஏன்னா தேவன் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கிறாரு, சுவிசேஷத்தை தாங்குவதற்கு விசுவாசிகளுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஸோ எல்லோரும் என்ன செய்ய முடியும்? ஊழியங்களை தாங்குவதற்கு உதவி செய்ய முடியும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு உதவியை நான் பெற்றுக்கொள்ளலைங்கிறாரு. அதுக்கு என்ன காரணமா? நான் உங்களுக்கு ஒரு மாதிரி காண்பித்தேன். ஏன்னா நான் உங்கள் மத்தியில் இருக்கும்போது நான் எப்படி இருக்கிறேங்கிறத பார்த்து தான் நீங்கள் கற்றுக்கிடுவீங்க. அதனால் நானே ஊழிய பணத்தில் தான் நான் ஊழியம் பண்ணுறேங்கிற மாதிரி ஒரு காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்கிட்டருந்து நீங்கள் தவறாக ஒரு மாதிரியை கற்றுக்கொள்ளுவீங்க. ஏன்னா சுவிசேஷம் அறிவிப்பது அன்பினாலே தவிர ஆதாயத்திற்காக அல்ல. ஒருவேளை சுவிசேஷத்தினாலே பலனடைகிறவர்கள் ஊழியத்தை தாங்கலாம், அது நன்மையானதாக இருக்குது, கர்த்தர் அதுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனாலும் நான் அப்படி செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறார். அப்போ என்னென்னா, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லுவதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்தி விருத்தி ஏற்படுத்துவதும் செய்வதும் அன்பினாலே செய்யப்படுகிற காரியமே தவிர எந்தவித பெனிஃபிட் ஆதாயத்துக்காக செய்யப்படுவதில்லை. தெர் இஸ் நோ பர்சனல் மோட்டிவ். எனக்கு இதன் மூலமாக ஏதாவது ஒரு இது கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக இல்லை. தேவ அன்பினாலே ஏவப்பட்டு ஆவியினாலே பேசுவது தான். இதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடே வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உங்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். அப்போது இந்த வீண் அலுவல்காரர்னு சொல்கிற இந்த வார்த்தை எதை காண்பிக்குதுன்னா, somebody who don't want to do anything, இப்படிப்பட்டவங்களை குறித்து தான் இங்கே ஒரு புத்தி சொல்கிறார். அவங்க ஒழுங்கற்று திரிகிறவங்க, வீண் அலுவற்காரங்க. அவங்க என்ன செய்யணும்? அவங்க சொந்த கையில் வேலை செய்து சாப்பிடணும் என்று சொல்லி புத்தி சொல்கிறார். சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள். மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனோடே கலவாதிருங்கள். ஆனாலும் அவனை சத்துருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள். ஏன்னா அவனும் ஒரு விசுவாசி தான். இந்த மாதிரி ஒரு ஒழுங்கற்று நடக்கிற ஒருத்தனும் ஒரு விசுவாசி தான். ஆனால் அவன் விசுவாசத்தை உண்மையாக கை கொள்ளவில்லை. ஏன்னா அவன் இந்த முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துட்டான். அது என்ன? தேவன் அவனுக்கு கொடுத்த கிருபை ஒன்று இருக்கிறது. நமது கைகளில் வேலை செய்து பிரயாசப்படணும், வீண் அலுவல்காரராக இருக்கக்கூடாது என்பதை கர்த்தர் தெளிவுபடுத்தி இருக்கிறார். நீதிமொழிகளில் நிறைய நீதிமொழிகள் இருக்குது. சோம்பேறியாக இருக்கிற ஒருத்தனுக்கு வரக்கூடிய விளைவுகள், வேலை செய்யாமல் இருக்கிறது எவ்வளவு ஒழுங்கற்ற ஒரு காரியம் என்பதை குறித்து இருக்குது. அவைகள் எதையுமே பக்தி என்கிற போர்வையில் மறைத்து அதை வேறு மாதிரி மாற்றிக்கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்டவங்க தான் என்ன செஞ்சிருவாங்க? இந்த மாதிரி வயிற்றுக்கு ஊழியம் பண்ணுறவங்களாக ஆயிடுவாங்க. அவங்க என்ன செய்ய ஆரம்பித்து விடுவாங்க? தங்களுக்கு பணம் வரணுங்கிறதுக்காக சுவிசேஷத்தை புரட்ட ஆரம்பித்து விடுவாங்க. அதுதான் எச்சரிக்கை வென்றார். அதே மாதிரி இன்னொரு எச்சரிப்பு தீத்துல இருக்குது. தீத்து 3ஆம் அதிகாரத்தில் 9-11 வசனம், புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாயப்பிரமாணத்தையும் குறித்து உண்டாக்குகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகு. அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாய் இருக்கும். இது இன்னும் ஒருபடி மேலே. இது என்னென்னா, புத்தியீனமான தர்க்கங்கிறதுக்கு என்ன சொல்கிறார் இங்கிலீஷில்? ஃபூலிஷ் கொஸ்டின்ஸ். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கேட்குற கொஸ்டின் உண்மையிலேயே கேட்டு உள்ளத்தில் குத்தப்பட்டு மனம் திரும்புறதுக்கு எதுவாக இருக்காது. ஏதோ கேட்கணும், தன்னுடைய அறிவை மெய்ப்பிக்கணுங்கிறதுக்காக வேண்டி சிலர் செய்வாங்க. ஏன்னா எனக்கு ஒன்று தெரியும், இதை நான் வச்சுக்கிட்டு நிறைய பேரை ஃபூல் பண்ணணும், எனக்கு தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு மற்றவனை நான் சேலஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனோடு பண்ணுறாங்க பாருங்கள். அதுதான் புத்தியீனமான தர்க்கம். ஏன்னா அப்படிப்பட்டவன் நீங்கள் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீங்கள் சத்தியத்திலிருந்து எடுத்து என்ன சொல்லுங்கள், நிச்சயமாக கேட்க மாட்டான். காரணம் என்ன? அவன் புத்தியீனமான மனுஷன். அவனை விட்டு விலகிட்டார். அடுத்தது வம்ச வரலாறை பற்றி பேசுகிறவன்.
நியாயப்பிரமாணத்தை குறித்து உண்டாகிற வாக்குவாதத்தை பண்ணுறவன், இவங்கெல்லாம் என்னவா இருப்பாங்க? இவங்க அப்பிரயோஜனமான மனிதர்கள், இவங்களை விட்டு விலகு. ஏன்னா இவங்க கூட நீ பேசினாலே ஓன் டைம் வேஸ்ட்டுங்கிறார். உனக்கு அதனால் நீ நேரத்தை விரயமாக்காத, அவங்கள விட்டு விலகு அப்படின்னு சொல்லி புத்தி சொல்கிறாரு. சரி, அது மட்டும் இல்லை, வேத புரட்டனாய் இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பிறகு அவனை விட்டு விலகு. அப்படிப்பட்டவன் நிலை தடுமாறி தன்னிலே தானே ஆக்கினை தீர்ப்புடையவனாய் பாவம் செய்கிறான் என்று அறிந்திருக்கிறாயே. இன்னும் ஒன்று, வேதத்தை புரட்டுவது. தேவனுடைய வார்த்தையை அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டில் எடுத்து பிரசங்கம் பண்ணுறது தான் இந்த வேத புரட்டு. ஏன்னா இப்போ நம்ம வேதத்தை தியானிக்கும்போது அதனுடைய கான்டெக்ஸ்ட், அது சொல்லப்பட்ட காரணம், அது எதனோடு இணைந்திருக்கிற ஒரு ஒரு டாக்ட்ரின் அப்படிங்கிறத சரியாக ஆவியானவர் உணர்த்தும் போது அதை கேட்டு புரிந்து கொண்டு செய்யும் பொழுது சத்தியத்தை நம்ம சரியாக கை கொள்கிறோம். அதை விட்டு நமக்கு விருப்பமான ஒரு கீவேர்டு சர்ச் மாதிரி அங்கங்கேருந்து எடுத்து நம்முடைய மனதில் என்ன நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டாக்டரினை உருவாக்கி கொள்ள முடியும். நம்ம ஒரு மாம்ச ரீதியாக ஒரு காரியத்தை செய்யணும்னு ஆசைப்படுறோன்னு வைங்க, வேதத்தில் அதுக்கு ப்ரொவிஷன் இல்லை. சத்தியத்தை வாசிக்கும் போது தெளிவாக ஆவியானவர் சொல்கிறாரு அப்படி இல்லைன்னு. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? மனம் திரும்ப மனசு இல்லை. நான் என்ன நினைக்கிறேனோ அதை செய்கிறதுக்கு எங்கேயாவது வழி இருக்கா? இப்போ குடிப்பழக்கம், இந்த குடிப்பழக்கத்தை பற்றி வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு? தேவன் எங்கேயாவது குடிக்கக்கூடாதுன்னு சொன்னாரா அப்படின்னு நினைக்கக்கூடியவனாக இருக்கும். யார்? அந்த பாவத்தில் பிடிபட்டிருக்கிற ஒரு மனுஷனுடைய இருதயம் அப்படிப்பட்டதாக தான் இருக்கும். அவன் என்ன செய்வான்? எங்கேயாவது குடிக்கிறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்தாங்களான்னு பார்க்கும்போது ஒரு இடத்துல பவுல் சொல்லியிருப்பார், நீ எப்போதாவது ஏற்படுகிற வயிற்று இதுக்காக வேண்டி கொஞ்சம் நீ இது சேர்த்துக்கொள் அப்படின்னு சொல்லி, திராட்சை ரசத்தை சேர்த்துக்கொள்னு சொல்லுவார். பற்றியா போட்டிருக்கு, குடிக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்ன? வேத புரட்டு. ஏன்னா நம்ம தேவன் எச்சரிக்கை செய்கிறாரு. அந்த மாதிரி ஒரு மது, நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், அந்த மது அதை குடிக்கிறவனை எப்படி மதிமயங்க போக பண்ணுது. ஒரு சர்ப்பம் தீண்டுவது மாதிரி அது தீண்டி அவனுடைய மனதினுடைய நிலையே மாற்றி அவனை தவறான வழிக்கு கொண்டு போய் பாவம் செய்ய வைத்து விடுகிறதுன்னு வசனத்தில் தெளிவாக இருக்குது. ஆனால் நம்ம என்ன செய்கிறது? இங்கேருந்து ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்து கோட் பண்ணுறது. இதே மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இதெல்லாம் என்ன? வேத புரட்டு. ஏன்னா மாம்சத்துக்கு ஏதுவா எனக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வேதத்திலிருந்து எடுத்து அதை நம்ம பயன்படுத்துகிறது தான் வேத புரட்டு. அப்போ நம்ம எதை கற்றுக்கொண்டாலும் அதனுடைய கான்டெக்ஸ்ட், சொல்லப்பட்டதற்கான நோக்கம், தேவன் அதை குறித்து மற்ற வசனங்களில் என்ன சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து இதை போதித்தாரா, அப்போஸ்தலர்கள் இதை போதித்தாங்களா என்று நம்ம கான்டெக்ஸ்டோடு நம்ம வாசிக்கணும். அதை தான் இங்கே சொல்கிறாரு. தீமோத்தேயுவுக்கு சொன்ன உபதேசத்தில் நம்ம வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கக்கூடாதுங்கிறது மட்டுமல்ல, விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு எதுவும் ஏதுவாக இல்லைன்னா அது தர்க்கத்துக்குரியதாக இருக்கும், வம்ச வரலாறு குறித்ததாக இருக்கும், அதை தள்ளி விட்டுருங்க அப்படின்ட்டார். இதைத்தான் நான் முன்னாடி எச்சரிக்கை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். அப்போ தேவன் அதை கண்டுபிடிப்பதற்கான ஒரு அருமையான முறைமையை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய கற்பனை, அதனுடைய மையப்பொருள் என்னென்னா சுத்தமான இருதயத்தை டெவலப் பண்ணுவது. when we receive the enduring word, ஆரோக்கியமான தேவனுடைய வசனத்தை நம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம் இருதயம் சுத்திகரிக்கப்படுது, ஒரு நல்ல மனசாட்சி உண்டாகுது. அந்த குற்றமற்ற மனசாட்சியில் தான் மாயமற்ற விசுவாசம் உண்டாக முடியும். ஏன்னா விசுவாசத்தில் 2 இருக்குது. ஒன்று, ஏதோ ஃபஸ்ட்டு கேட்ட உடனே நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ஒரு விசுவாசம். இன்னொன்று மாயமற்ற விசுவாசம். இந்த விசுவாசத்தில் என்னென்னா, என் விசுவாசத்தை மற்றவங்க பார்க்கணும், நான் எந்த அளவுக்கு நான் ரொம்ப பக்தியாக இருக்கிறேங்கிறத மற்றவங்க பார்க்கணுங்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் மாயமற்ற விசுவாசங்கிறது என்ன? அந்த ரங்கத்திலையும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைகளை பணிந்து கொள்ளக்கூடிய ஒருத்தனாக இருக்கிறது தான் இந்த மாயமற்ற விசுவாசம். இந்த விசுவாசம் வேணும்னா குற்றமில்லாத மனசாட்சி இருக்கணும். ஏன்னா மனசாட்சியில் தான் நம்ம என்ன செய்யப்படுகிறோம், எது சரி எது தவறு என்பதை அறிந்து சரியாக நடக்கிறோம். அதனால தான் சொல்கிறாரு, இது 2ஐயும் தருவதற்கு ஒரு சுத்தமுள்ள இருதயம் வேணும்.
இந்த இருதயத்தை டெவலப் பண்ணுறது தான் வேத வசனம் செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. ஸோ அப்பன் மூலமாக வரக்கூடிய அந்த மாயமற்ற அன்பு தான் நம்ம இடத்துல இருக்கணுங்கிறாரு. இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். அப்போது நோக்கம் என்ன? நான் வேதத்தை வாசிக்கும்போது கர்த்தர் என்ன குறித்து இன்று என்ன சொல்ல போகிறார் என்பதை கேட்கிறவனாய், அவருடைய ஆலோசனையை கேட்க மனதுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது இந்த வார்த்தை வல்லமை உள்ளது. நம்ம இருதயத்தை சுத்திகரிக்கிறது. நம்ம கற்றுக்கொள்கிறோம், நடந்து போகிறோம் விசுவாசத்தில். அதே நேரத்தில் இதே வார்த்தையை எடுத்து வச்சுக்கிட்டு தர்க்கம் பண்ணுறது, இதில் வேறு ஏதாவது உலகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தோடு இணைத்து எதையாவது ஒன்றை பண்ணக்கூடியது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்றைக்கி நிறைய வேத புரட்டுகள் வந்துவிட்டது என்று சொல்கிறாரு. ஃபால்ஸ் டீச்சிங்ஸ். அந்த ஃபால்ஸ் டீச்சிங்ஸ்க்கு சில உதாரணங்கள் கொடுத்துருக்கிறார். இங்கே பாருங்கள், ஒரு உதாரணம் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 1-4 வரைக்கும் உள்ள வசனங்கள். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டுமென்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாக இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கது அல்ல. இப்போது தீமோத்தேயுவுக்கு எழுதின கடிதத்தில் சொல்கிறாரு, அதாவது ஆவியானவர் வெளிப்படையாக சொல்கிறாரு, பின்னாளில் இந்த மாதிரி கொஞ்சம் பேர் வருவாங்க. இவங்க மனசாட்சியில் சூடுண்ட மக்கள். இவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க? வஞ்சிக்கிற ஆவிகளை கொண்டவர்களும் பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து நடக்கிறவர்களுமா இருப்பாங்க. இவங்க என்ன மாதிரியான டாக்டரின்ஸை கொண்டு வராங்களாம்? ஒன்று, அப்ஸ்டெயின் ஃப்ரம் மேரேஜ், திருமணம் செய்யக்கூடாது என்று உபதேசிப்பாங்க. அது மட்டும் இல்லை, தேவன் உண்டாக்கி இருக்கிறதெல்லாம் நன்மையாக இருக்குது, நன்மையான பதார்த்தங்கள் இருக்குது, அதை நம்ம நன்றி செலுத்தி தேவனுக்கென்று அதை புசிக்கும்போது அதை நம்ம தாராளமாக புசிக்கலான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் சில வகை உணவுகளை தள்ளுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உதாரணம். 2 உதாரணத்தை அந்நாளில் இருந்த ஃபாஸ்ட் டாக்டரின்லேருந்து கொடுக்குறாரு. இது இந்நாள்லேயும் இருக்குது. ஆனால் இதோடு இன்னும் அநேக விஷயங்கள் பெருகி இருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா டினாமினேஷனல் கிறிஸ்டியானிட்டி, அது கூட பார்த்திங்கன்னா நிறைய பொய்யான டாக்டரின்ஸ் அங்கே இருக்குது. ஒன்று, கத்தோலிக்க திருச்சபை. அங்கே சொல்லப்படக்கூடிய காரியம் மரியாதை வணங்கலாம், புனிதர்களை வணங்கலாம், பிரசங்கம் பண்ணக்கூடிய குருவானவர் என்ன செய்யலாம், ஒரு ஸ்ப்ரிங்க்லிங் வாட்டர் மூலமாக பேப்டிசம் கொடுக்கலாம் என்று சொல்லி வேதத்தில் இல்லாத அநேக விஷயங்கள் அங்கே போதிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. நானும் அந்த பிரசங்கத்தை கேட்டு இத்தனையோ வருடங்களாக அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த நாட்களில் நான் ஒருபோதும் வேதத்தை வாசித்து அதில் இருக்கிற சத்தியத்தை அறியவில்லை. எப்பயோ ரேராக எடுத்து ஒரு சங்கீதத்தை வாசித்திருக்கலாம் மேபி. ஆனால் சத்தியத்தினாலே நான் மனம் திரும்புதலுக்குள்ளே வராது இருந்த காலத்தில் இந்த ஃபால்ஸ் டாக்டரினை தான் நான் கை கொண்டேன். அதுக்கு எனக்கு அப்போ இருந்த ஒரு முகாந்திரம் என்ன தெரியுமா? இது ஒரு பாரம்பரியமான திருச்சபை. என் பெற்றோர்கள் இந்த வழியில் தான் வந்தாங்க, எங்கள் தாத்தா பாட்டி இதில் தான் இருந்தாங்க, எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லோரும் இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ என்னென்னா, நிறைய விஷயங்களை தேவ பக்தின்னு வரும்போது ட்ரெடிஷனுக்கு அங்கே இடமே கிடையாது, சென்டிமெண்ட்ஸுக்கு இடமே கிடையாது. ஏன்னா இது கர்த்தருக்கு முன்பாக நீங்களும் நானும் ஒரு சுத்த மனசாட்சியில் ஒருமித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. இது மிகவும் பரிசுத்தமானது, இது ரொம்பவும் பர்சனலானது. இது இட்ஸ் நாட் அ பப்ளிக் மேட்டர். எல்லாரும் போகிறாங்க நானும் போகிறேன்னு சொல்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது. ஆனால் பார்த்திங்கன்னா பாரம்பரியமாக வரக்கூடிய இந்த மாதிரியான ஒரு பெரிய சபைகளில் இந்த மாதிரி அநேக ஃபால்ஸ் டாக்டரின்ஸ் இருக்குது. ஈவன் சிஎஸ்ஐ. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, மார்ட்டின் லூதர் கிங் வராரு. அவர் அந்த கத்தோலிக்க திருச்சபையில் சொல்லப்பட்ட நிறைய காரியங்களை கண்டிக்கிறாரு. 100 தீசிஸ் எழுதுகிறாரு. அதில் நீ பரலோகத்துக்கு போனோம்னா பணம் குருக்களுக்கு பணம் கொடுத்தா போயிடலான்னு சொல்லி இங்கே போட்டிருக்காங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கிரியை அல்ல, தேவ கிருபையே நம்மை ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறதுங்கிற அந்த காரியத்தை முன்னிறுத்துறாரு. அதில் இருந்து பிரிந்து போகிறாங்க. சிஎஸ்ஐ சபை உண்டாகுது. அங்கேருந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து பிரிவினைகள் இப்படியே போய்கொண்டே இருக்குது. இதில் எதுவாக வேணாலும் இருக்கலாம்.
இன்றைக்கி இருக்கக்கூடிய மெகா சபைகள் எதுவாக வேணா இருக்கலாம். ஆனால் அங்கே சொல்லப்படக்கூடிய உபதேசம் கிறிஸ்துவின் உபதேசமா, அதை அப்போஸ்தலர்கள் போதித்தார்களா என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி நம்ம வசனத்தை வாசித்து விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் என்ன நடக்கும்? நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் சாட்சி கொடுப்பார். இது சொல்லப்படுவது உண்மை இல்லை என்பதை அவர் சாட்சி கொடுப்பார். அப்போ என்ன செய்ய மாட்டோம்? தனி மனுஷங்களை பார்க்க மாட்டோம். ஒரு பெரிய பிரம்மாண்டமான சபை நிறைய பேர் போகிறாங்க, அதை பார்க்க மாட்டோம். நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் சாட்சி கொடுத்து இதை நீ நம்பலாம் என்று சொல்லி அவர் சொல்லுகிற பொழுது தான் அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா பெரிய சபைகள் மாத்திரம் விழுந்து போகலை. இன்றைக்கி இண்டிவிஜுவலாக பிரசங்கம் பண்ணுற சிறு குறு சபைகள்லேயும் கூட தவறு நடக்கலாம். தவறான டாக்டரின்ஸை யார் வேணாலும் ப்ரீச் பண்ணலாம், இன்க்ளூடிங் மை செல்ஃப். அப்படியானால் நம்ம என்ன செய்யணும்? சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளை எடுத்து வேதத்தின்படி இருக்கிறதா என்று நம்ம முதலாவது பார்க்கும் பொழுது ஆவியானவர் சாட்சி கொடுக்குறாரு. அதை நம்ம கேட்டு பண்ணுறவங்களாக இருக்கும் பொழுது தான் இப்படிப்பட்ட நிறைய ஃபால்ஸ் டாக்டரின்ஸ்லேருந்து காத்துக்கொள்ள முடியும். இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய கல்ட் இருக்குது. ஸோ மெனி செக்டார்ஸ் ஆஃப் கல்ட். எல்லாமே பார்த்திங்கன்னா சத்தியத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்படிப்பட்டவங்களை விலக வேண்டும் என்று சொல்லி இங்கே நம்ம எச்சரிக்கப்படுகிறோம். பவுல் சொல்கிறாரு அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தில், எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்த சாதனமடைய வேண்டும் என்றும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்றும் சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை கலக்கி உங்கள் ஆத்துமாக்களை புரட்டினார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டதினாலே என்று சொல்கிறாரு. ஸோ என்னென்னா, அன்னைக்கு இருந்த அப்போஸ்தலர்களால் வசனத்தை கேட்டு விசுவசித்தவங்களையும் கூட கொஞ்சம் பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி போய் விசுவாசிகளை போய் கலக்கி இருக்கிறாங்க. நீ விருத்த சேதனம் பண்ணிக்கோ, நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுன்னு சொல்லி கொஞ்சம் பேர் போய் அவங்கள கலக்கி இருக்கிறாங்க. அதனால் அவர் சொல்கிறாரு, நீங்கள் அவங்கள நாங்கள் அனுப்பலை, நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க என்று சொல்லி எச்சரிப்பு செய்கிறாரு. ஸோ கலாத்திய சபைக்கு சொல்லும் போதும் சொல்கிறாரு, உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வந்த ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட கடவன். இப்போது பவுல் சொன்ன உபதேசம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதும் மனம் திரும்புவதும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிப்பதும் தேவ ஆவியினாலே வழிநடத்தப்படுவதும் தான். இவைகள் இல்லாமல் சில பேர் என்ன செஞ்சிட்டாங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே வந்துட்டீங்க நல்லது, ஆனால் நீங்கள் இந்தந்த முறைமைகளையும் நீங்கள் கை கொள்ளணும்னு சொல்லி சில விஷயங்களை ஆட் பண்ணுறாங்க, அடிஷன்ஸ், சில சேர்க்கைகளை சொல்கிறாங்க. அதைத்தான் சொல்கிறாரு, இது கிறிஸ்துவின் உபதேசம் கிடையாது, இது ஃபால்ஸ் டாக்ட்ரின்ஸ். ஏன்னா ட்ரூ டாக்ட்ரின்ஸோட ஃபால்ஸ் டாக்ட்ரின்ஸை சத்துரு எப்போதுமே கலப்பான். அதாவது சத்தியத்தோடு தான் பார்த்திங்கன்னா பொய்யான விஷயங்களையும் கலந்து சொல்லும் பொழுது தான் என்ன உண்டாகும், அதை மக்கள் விசுவாசித்து நம்பி ஏமாறுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஏன்னா சொல்லும்போது நல்லது மாதிரி தெரியும். இப்போ ஒரு விஷயம் என்னென்னா, அநேகர் கை கொள்கிறாங்க, எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க, அதனால் அது நல்ல விஷயமாக இருக்குங்கிற ஒரு பொதுவான உலகத்தின் அடிப்படையிலான ஒரு புரிந்து கொள்ளுதல். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம்? இட் டசன்ட் மேட்டர் ஹவு மெனி பீப்புள் ஃபாலோ. எவ்வளவு பெரிய ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சபையாகவும் இருக்கலாம், பெரிய ஒரு மனிதனாகவும் இருக்கலாம். ஆனால் சத்தியத்தின்படி செய்கிறவனா அவனுடைய வாழ்க்கை அந்தரங்கத்திலையும் அந்த சத்தியத்தை கை கொள்றதா இருக்குதாங்கிறத சோதித்து பார்க்கணும்னு கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சொல்கிறார். ஏன்னா பிகாஸ் வில் பி சர்ப்ரைஸ்ட். ஏன்னா நிறைய பேர் விசுவாசத்தை விட்டு விழுந்து போனவங்க இருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, God is not a respecter of individual. தேவன் இவன் ரொம்ப ஒரு பெரிய ஒரு இத்தனை வருஷமாக ஊழியம் பண்ணியிருக்கான், அதனால் அவன் விளைவு அப்படின்னு ஒரு இன்ஃபாலியபிள்னு ஒருத்தரும் கிடையாது. தெர் இஸ் நோபடி அபவ் காட் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா இன்றைக்கி பெரிய சபைகளில் ஒரு மேலான இதில் இருக்கிறவங்கள கடவுளுக்கு நிகராக உயர்த்தக்கூடிய காரியமும் இருக்குது, அவர் செய்ய மாட்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் என்னன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் அவருக்கு முன்பாகத்தான் நம்ம கணக்கு கொடுக்க வேண்டும் சொல்லி நம்ம வாசித்தோம். அப்போ நீங்களும் நானும்